நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வாரத்திலும் கூட இந்த செவ்வாய்க்கிழமையிலே மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 17ஆம் தேதியிலே இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே ஏசப்பா உமது பாதத்தில் வந்து நிற்க கர்த்தாவினர் கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் தாமே கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவர் உமது நாம் மகிமைப்படும்படியாக படிக்கிற பாடல்கள், துதி வேளைகள், ஜெப வேளைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசணுமா ஜெபிக்கிறோம். மகனோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நீர் பெரியவர் என்பதை ஆண்டவர் ஜனங்கள் கண்டுள்ளத்தக்கதான கிருபையை தந்து ஆண்டவரை நீர் நடத்தணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்போ அந்த ஆசீர்வாத வேலையை நீர் ஆசீர்வாத தரப்படுறதுக்காண்டி எடுத்து துதிக்கிறோம். முதல்ல இருந்து முடிவு மட்டும் கர்த்தாவே நீர் நடத்தும். நீர் நடத்த போற தயவுக்காண்டி எடுத்து துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. வேதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்கிறார், இயேசு மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் ஒரு பொய்யுரையாத வார்த்தைகள் உள்ள வேதம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குறைவுகள் இருக்கிறதா? குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை இனிதாக்குவார். ஆண்டவர் பெரியவர். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். நுகத்தொடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி, உன் நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலும் உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலும் உயர்த்தி பண்ணுவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை கருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது.
சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிடவே மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திராட்சையை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திராட்சையை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதர் பாடியது போல அவர் நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குவதற்கு வல்லவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கடன், வியாதி, போராட்டம் என்று சொல்லி ஒரே வாழ்க்கையிலே துன்பங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி பார்த்தோம். எத்தனையோ தெய்வங்களை வணங்கி பார்த்தோம். அதற்குரிய எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை 1997 பிரித்தெடுத்து 33 வருடங்கள் ஆயிடுது. 33 வருடங்கள் ஆச்சு. 97க்கு அப்புறம் இன்றைக்கி 2024, 33 வருடங்கள் கடந்து விட்டது. ஆண்டவர் நடத்தி வருகிற பாதைகளை பார்த்தீங்கன்னா அற்புதமானது, அற்புதமானது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து தான் கடவுளுக்குள்ளே வந்தோம். எல்லாவற்றையும் பணம் போச்சு, செல்வம் போச்சு, நகைகள் போச்சு, சொத்துக்கள் போச்சு, எல்லாவற்றையும் இழந்து தான் தேவனிடத்தில் வந்தோம். தேவன் எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று ஒரு வாழ்க்கை நம்ம அந்த பக்கம் வாழ்ந்து பார்த்தாச்சு. இன்னொரு வாழ்க்கை நமக்கு வேணும்னா ஆண்டவருடைய பக்கம் திரும்பினா தான் நம்ம வாழ முடியும்னு சொல்லி எங்களுடைய சிந்தனையில் எண்ணெய் உதித்தது. அதன்படியே நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதமாக எங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்தார். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி சிந்தித்து பாருங்கள். இருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். என்னைக்கு மரணம்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கென்று செயல்படக்கூடிய வாழ்க்கையாக வாழணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் சிந்தித்தோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சிறிது நேரம் துதி ஆராதனை செலுத்தப் போகிறோம். ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த 17ஆம் தேதியிலும் கூட டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 24 நிறைவடைய போகிறது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏற்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரை நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நீதிமான்கள் இருக்க இந்த அடிமையை தெரிந்தெடுத்தே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் குடும்பத்தை நீ பிரித்தெடுத்தே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்முடைய புகழை அறிவிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட இந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கூட இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரியவராக இருந்து நடத்தி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாஸ்வா டிவியும் கூட ஆண்டவரே 4 வருடம் முடிந்து 5வது வருடத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் ஆண்டவரை குறைவில்லாதபடி நடத்துகிறீரே. அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அன்றன்று உள்ள காரியங்களை நீ ஆண்டவரை கொடுத்து கொண்டு இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் அநேக ஊழியர்களை கொண்டு வந்து நடத்துகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே போல ஆண்டவர் அநேகரை ஆண்டவரை இதில் சாட்சி சொல்லும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு இதன் மூலமாக விடுதலை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களால் என்னை வழுவாமல் காத்தீரையா. வலக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். வலக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். சிறகாலே மூடி காத்திட்டீர். சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உள்ளம் உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, என் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் எங்களை மறவாத தெய்வம். ஒரு நாளும் நீர் ஆண்டவரை உருவாக்கின, நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை மறவாத தெய்வம் ராஜா. உம்முடைய நன்றி ஆண்டவரை நான் உமக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் நம்முடைய துதி பலிகளை எல்லாம் அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதக்காரன் பாடிய பாடல் 147வது சங்கீதம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்துள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தாவீது ராஜா பாடியிருக்கிறார். அதே போல் தான் உங்கள் வாசல்களை அவர் பலப்படுத்துகிறார், உங்கள் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துகிறார், உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து விட்டு நாம் தேவ வசனங்களுக்கு நேராக நாம் செல்லப் போகிறோம். நம் தேசத்திலே ஆண்டவர் இந்த 2024 ஆண்டவர் நம் கண்கள் காணும்படி முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்னும் 13 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 2024 ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய கிராமத்திலே, நம்முடைய தாலுகாவிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே, நம்முடைய இந்தியாவிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் 2025 எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கும் ஆண்டாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக, ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே அவருடைய நற்செயல்களை செய்யும்
நாட்களாக ஆண்டவர் இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். 2024 நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். 2025 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வியாபாரங்களிலும் ஆண்டவர் அற்புதமாக உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்போ அந்த சாயங்கால வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையாக ஆண்டவரே எங்கள் நாளை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த 2024 வருடத்திலும் கூட கத்தாவே ஸ்தோத்திர ஏசப்பா அந்த 12வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமது கிருபை ஆண்டவரே வரப்போகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கர ஆண்டவரே எங்களோடு இருந்தக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே நாளை ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே முதல் ஆண்டவரே 2024 வருடத்தில் ஆண்டவரே நீ நன்மையினால் முடிச்சுட்டு தேவன் கத்தா இந்த நாள் ஆண்டவரே அப்படியாக ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறமையா. நீ நடத்தி வந்த பாதைக்காம நன்றியோடு துதிக்கிறமையா. தேவைகள் என்னங்கிற தெரிந்த ஆண்டவர் ஜனங்களுக்கு சந்தித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தேசத்தில் ஆண்டவரே அப்பா இந்த நாள் இயற்கை ஆண்டவரை சூழ்நிலை சாதுவாய் மாற்றி ஆண்டவரே நல்ல மழை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா தேசத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறார் அப்பா. தேசத்தில் நல்ல சமாதானத்தை தாங்கப்பா, ஜனங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் செய்கிற தொழிலை ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளும் அது கரம் பிள்ளையோடு இருக்கட்டும் ஐயா. உண்மை தேடுகிற ஜனங்கள் பாக்கியங்களும் சொன்னப்ப கத்தாவை உண்மை தேடக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுங்க ஆண்டவரே. அப்படியே நீர் கொடுக்க போறக்கா ஆண்டவர் துதிக்கிறோம் ஐயா. தேசம் தெளிப்படட்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அந்த 2024 வருடத்தில் ஆண்டவர் எல்லா ஜனங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை காண நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிறோம் ஐயா. அந்த 2024-25 வருடத்தை ஆண்டவரை காண செய்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இசப்பா ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அப்பா உம்மை தேடக்கூடிய பிள்ளையாய் மாற்றும் ஐயா. அப்பா உமது சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த நாலு ஆண்டவர் உலகம் முழுவதும் ஆண்டவரை உம்மை தேடக்கூடிய பிள்ளையாய் மாற்றும் ஐயா. உம்மை துதிக்கக்கூடிய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரை. ஏசப்பா அந்த நாள் நீ செய்த நன்மைகள் ஆண்டவர் ஜனங்கள் நினைத்து ஆண்டவர் நன்றி செலுத்தும்படியாக ஜனங்களும் அறியும்படியாக உம்மை தேடக்கூடிய பிள்ளையாய் நீர் மாற்றப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிற ஜனங்கள் ஆண்டவரை உயிர்ப்பீங்கப்பா. எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறியட்டும் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நாள் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் விரோதமாக ஆண்டவரை எழும்புகிற ஜனங்களை கத்தாவே ஆண்டவர் ரட்சிக்கணுமா செபிக்கிறோம் ஐயா. அந்த நாள் குடி பழக்கத்தினால் அடிமைப்பட்டு ஆண்டவரை தூக்கி எடுங்கப்பா. தேசத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரை தத்தளிப்பா மாற்றும் ஆண்டவரை. ஏசப்பா அப்பா அந்த நாள் ஆண்டவர் பாவ பழக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்ப கிருபை தாங்கப்பா. ஏசப்பா அந்த 2025 வருடம் ஆசீர்வாதமா மாற்றி தாங்க ஆண்டவரை. ஏசப்பா அப்படியே நீர் ஆசீர்வதிக்க போறக்கா நன்றி ஆண்டவரே. திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை குடும்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த பிறப்பு நாளிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் சமாதான சந்தோஷத்தோடு கொண்டாட கத்தாவே கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்திலே நீங்க பிறந்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே பிள்ளைகள் தேவைகள் என்னங்கிற நீர் அறிவீரப்பா. எல்லா தேவைகளும் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சி நாளே ஆண்டவரே அப்பா எல்லா ஜனங்களும் மகிழ்ந்து கொண்டாட கத்தாவே கிருபை தாங்கப்பா. தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே பண்டிகை நாளே ஆண்டவரே அனுசரிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து ஆண்டவரே எல்லா ஜனங்களும் தேடக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. நீர் ஆசீர்வதி வழி நடத்தும் ஐயா. அப்படியே நடத்த போற தயவுக்காக துதிக்கிறோம் மேசி மூலம் ஜெபம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்முடைய துதி பலிகள் வரக்கூடிய வருஷத்திலே அவர் நன்மையான காரியங்களை செய்வார் விசுவாசிப்போம். நாம் இப்பொழுதும் கூட ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய போகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 146வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என்னுடைய மரண பரியந்தம் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், பாடலால் துதிப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா அந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாகவே பாடியிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கங்கள் பாடுகளுக்கு மத்தியிலும் தாவீது ராஜா பாடியது போல நாம் உயிரோடு இருக்கும் வரை ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய பாடல்களை பாட வேண்டும். அதுவும் உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நெருக்கமாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் அவரை துதித்து நாம் பாடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்வார். அதே அதிகாரத்தில் கூட 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் இப்படி சொல்கிறது. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார்,
பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். உலகத்தில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் எந்த அதிகாரத்தில் எந்த ஒரு அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் நியாயம்லாம் கிடைக்காது. அது 99% அங்கே நியாயமான அதிகாரிகள் இல்லை. அதனால் நியாயம் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். ஒருவருடைய காரியங்களெல்லாம் கர்த்தரெடுத்து சொல்லும்போது அவர் நியாயம் விசாரிப்பார். அதே போல் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் அவர் குறை வைக்க மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஒரு நாளும் பசியால் வாட விட மாட்டார். ஒரு நாளும் இந்த உடைக்கு அவர் கவலைப்பட விட மாட்டார். எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் வல்லவர். அதே அதிகாரத்தில் அடுத்த வசனம் சொல்லி 8வது வசனம் சொல்லுகிறது, குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதில் பார்த்தீங்களா, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். கர்த்தருக்குள்ளே இருக்குது ஒரே ஒரு காரியம், அவர் பரிசுத்தர். அதே போல் நம்ம பரிசுத்தராக இருக்கணும். அது ஒன்று தான் அவர் விரும்புது. நீதிமான்களை தான் அவர் விரும்புகிறார். ஒரு பாவிகளை விரும்புகிறாரு, ஆனால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்தால் தான் அவர் விரும்புகிறார். அதுபோல் அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, 9வது வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். திக்கற்றவர்களை ஆதரிக்கிறார், விதவைகளை ஆதரிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நாம் நம் வாழ்வின் பல சூழ்நிலைகளில் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருந்தாமானால் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு தேவையான ஆகாரத்தை அளிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் பலவிதமான இக்கட்டுகளில் கட்டுண்டவர்களாக இருந்தால் அதிலிருந்து விடுதலை தருவதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுது நம்மை சிநேகிக்கிறார். படைத்த தெய்வம் நம்மை சிநேகிப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தேவ பிள்ளைகளே. நாங்கள்லாம் ஒரு காலங்களில் அறியாத ஜனங்களாக இருக்கும்போது கடவுள்னா என்னென்னே தெரியாது, ஏதோ போகிற பாக்கு, அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்பு அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம். அதே போல் நாம் மனதார அவரை துதிக்கும்போது நமக்கு விரோதமான துன்மார்க்கரின் வழியை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நமக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வந்தாலும் சரி, பிசாசனம் கொண்டு வந்தாலும் சரி, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் கொண்டு வந்தாலும் சரி, மனிதர்கள் மூலமாக வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழும் இந்த நாட்களில் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நீதிமான்களாய் வாழ்ந்து அவரை மனதார துதித்து பாடும் பொழுது எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்மை அவர் உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோமா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஜெபம் செய்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜாஸ்வா டிவி நேயர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களிலும் கூட அவர்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படும்படியாக நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத வேளையை பார்த்தது ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக, எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே திருப்தியாக இருக்கத்தக்கதாக அவர்களை நீர் ஆண்டவரை நடத்தணுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்திருக்கிறேன் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாஸ்வா டிவி ஆண்டவரே பாதுகாத்திருக்கிறீர். இந்த வருஷம் பூரா நடத்தியிருக்கீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். உடைய கரங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.